எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்னா? ஆக தானே போற, வா. சாம்பார் ரைஸ், தேங்காய் ரைஸ், லெமன் ரைஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க சர்ப்ரைஸ்? உங்ககிட்ட இங்கிலீஷ்ல சொன்னதுக்கு என்ன அச்சுக்கணும். கம்முன்னு வாய மூணு வா, தெரியும் அங்க வந்தா. வா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். அழகு. அழகா? அப்படி சொல்லிதான் இவங்க அப்பா என்னை கட்டி வச்சான். இவரும் சொல்லிட்டாரா? தலைகால புரியாது. அழகு கிராக்கர்ஸ்க்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. உள்ள வாங்க சார். ஓ, கடை பேரை தான் சொன்னீங்களா? சார் உட்காருங்க சார். நன்றிங்க. வருஷம் பட்டாசு கம்மியாக வாங்கி தரேன்னுல்ல. இப்போ இந்த கடையில் எவ்வளோ வேணா நீ பட்டாசு வாங்கு, பில்லை நான் பே பண்ணுறேன். ஏதாச்சும் கேரளா லாட்ரி வாங்கி பிரைஸ் வந்துச்சேன்னா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன மாதிரி பட்டாசுலாம் வேணும்? இந்த வருஷம் லேட்டஸ்டாக என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கோ அத்தனை பட்டாசு வேணும். அது மட்டும் இல்லை சார், அதாவது என் பொண்டாட்டி, அவங்க அம்மா வீடு, என் மச்சான், என் சொந்தக்காரங்களாம் என்னை பார்த்து புகழ்ந்து தள்ளணும். அந்த அளவுக்கு எனக்கு பட்டாசு வேணும் சார். எல்லாத்துலேயும் ஒரு பேக் வேணும். எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரியல, எல்லாத்துலேயும் ஒன்று கேட்குறீங்க. மேடம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான பட்டாசுகள் தான் இருக்குது. ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் பில்லு வராது. முதல்ல பட்டாசை காட்ட சொல்லுங்க, அப்புறமா மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சார், கொஞ்சம் பட்டாசு வெரைட்டிங்களை காட்டுங்க சார். வாங்க சார் பார்க்கலாம். சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா கார் டாய்ஸ் அந்த மாதிரியான ஃபவுண்டைனு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அனிமல் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா வெரைட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இங்கே பார்க்குறது எல்லாமே சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஐட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்டையர் ஃபவுண்டைன்ஸ், ரெட், கிரீன், இந்த மாதிரி கலர்ஸில் வர எல்லா கலர்ஃபுல் ஃபவுண்டைன்ஸும் இங்கே இருக்குது சார். சார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அந்த நியூ எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் லைன் சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சோட்டா பீம்லேயே வந்து நம்ம சோட்டா பீம் சொல்லிட்டு நம்மளோட கம்பி மத்தாப்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது ஏஞ்சல் ஸ்டிக்னு சொல்லுவாங்க, இது ஹெலிகாப்டர், இது 4x4 வீல். இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் தான் சார். இதெல்லாம் ஓகே சார். அங்கே இருக்கு அது என்னங்க சார்? அதுவும் பட்டாசு தான். ஓய மூடு சார். இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது எல்லாமே சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸ் தான் சார் பார்த்தோம். இதுக்கப்புறமா நம்ம ட்ரெடிஷ்னலாக மக்கள் காலங்காலமாக வெடிச்சிட்டு இருக்கிற இந்த இருக்கு பாருங்க சார், அணுகுண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டு, இந்த மணி பேங்க்கு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்கு சார். இதெல்லாமே வந்து சோட்டா ஃபேன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இருக்கு சார். ஏங்க, பார்த்த பட்டாசே இவ்வளோ இருக்கு, இங்க வேற இன்னும் இவ்வளோ இருக்குது. நகைக்கடை மாதிரி மொத்தமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கும் சார். அதுவும் என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். வாங்க சார் பார்க்கலாம். சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்லுவோம்ல சார், நம்ம பூச்சட்டி. ஸோ அதில் வந்து நம்மகிட்ட சின்ன சைஸ்ல இருந்து மெகா சைஸ் வரைக்கும் இருக்கு சார். நீங்க இங்க பார்த்தா எல்லாமே தெரியும், நிறைய கலர் வெரைட்டிஸும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய சைஸ் சார். நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓ, அந்த பூத்தொட்டிலே புஷ்பானம் சொல்லுவாங்க. ஆமா, இருக்கிறதுலே பெருசு இதுதான் சார் பெருசு. சார், இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சட்டின்னு சொல்ற அந்த புஷ்வானம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் சக்கரங்கிற ஐட்டம் எல்லாமே இருக்கு சார் நம்ம கிட்ட. ட்ரெடிஷ்னலா நீங்க வெடிக்கிற நார்மல் சக்கரமும் இருக்கு, கலர்ஸ்ல வேணும்னாலும் கலர்ஸ்லயும் நம்மகிட்ட இருக்கு சார். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே கலர் சக்கரம் சார். ஸ்பின்னர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிரீனு. ஸோ இதெல்லாமே நம்ம நார்மல் சக்கரம் சார். இது இருக்கிறதுலேயே ஒரு பெரிய சக்கரம் சார், ஸ்பின்னர் சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்தியா கையில் அதை வச்சுன்னு அது திருடின்னு போகிற மாதிரி இருக்கு. கீழே வை. இங்கே பார் எவ்வளோ வெடி இருக்கு பார். பார்த்தியா? இது என்ன? இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் 4-5 மெகா லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். இது ஒரு கோல்டு லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஓ, லக்ஷ்மி வெடி, குருவி வெடி, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார், அது எல்லாமே இருக்கு. சாட்டை இதோ இருக்கு, இதோ இருக்குமா. ஸோ இங்க வந்தாச்சுன்னா எந்த பட்டாசையும் தேடிட்டு வேற எந்த கடைக்கும் போக தேவையில்ல. உள்ள வந்தாலே போதும், எல்லா பட்டாசும் கிடைக்கும். உனக்கு தான் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்ள போனாவே மொத்த ஐட்டம் கிடைக்கணும். நீவிய என்னமோ உடம்பு குறைஞ்சிற மாதிரி அந்த கடைக்கு போய் அதை வாங்கணுமா, இந்த கடைக்கு போய் இதை வாங்கணுமா சொல்லுவேன். அதனாலதான் எல்லா பட்டாசும் கிடைக்கக்கூடிய இங்க கூட்டு வந்தேன். பாத்துக்க சார், நீங்க எல்லா வெரைட்டியும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க சார். ஓகே, அவர் வேற என்னென்ன வேணும் பார்த்துட்டு வாங்கன்னாரு. இதை கீழே வை. இன்னும் அவர் காட்டாத பட்டாசு அவர் கடையிலேயே நான் காட்டுறேன். வா, இங்கே பார், இவ்வளோ பட்டாசு இருக்கு பார்.
சின்ன மாளிகையில் சிவாஜி சாரு வாணிஸ்ரீ மேடம் கிட்ட சொல்லுவார், உனக்காக கட்டிய வசந்த மாளிகை பாருன்றார். அதே மாதிரி உனக்காக கூப்பிட்டு வந்து எவ்வளோ பட்டாசை காட்டுறேன் பார், மொத்தத்தையும் பார். இந்த பட்டாசு என்ன சார் ரேட்டு வரும் சார்? இது பார்த்தீங்கன்னா 150 ரூபா வரும் சார். இதுவா எல்லாரும் 3 ரூபா, மொத்தமாக 5 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாயில் முடிச்சுக்கலாம் சார். இன்னும் 2-3 கடையில் போய் ரேட் விசாரிக்கலாமா? நீ பட்டாசு வாங்க வந்தியா, வெடிக்கிற பட்டாசு வாங்க வந்தியா? அப்படின்னா அன்னைக்கு பழக்கடைக்கு போனல, அன்னைக்கு என்ன நடந்தது? வாங்கிக்கலாங்க. வாங்கிக்கலாம். வாங்கண்ணா, பழம் கொடுண்ணே. எடுத்துக்கோண்ணா. அண்ணுக்கு என்ன பழம் வேணும்? மஞ்சள் பழம் கொடுண்ணே. மஞ்சள் பழம் தாங்க, சூப்பராக அண்ணுக்கோசரமே இருக்கு, அருமையா. எவ்வளோண்ணா இது? இது சீப்பே 75 ரூபாங்கண்ணா. ஆனால் ரேட்டு கம்மி பண்ணி கொடுண்ணே. உங்களுக்கு விலை சொல்ல மாட்டேண்ணா. அண்ணனோட இதுக்கோசரம், நீ கேட்டதுக்கோசரமா நான் 60 ரூபாண்ணா உங்களுக்கு ஓசரம். அண்ணனோட சிரிப்புக்கே 60 ரூபாண்ணா. அது நன்றிண்ணே. வேற என்ன வேணும்ண்ணா? அது மட்டும் போதுண்ணே. நன்றிண்ணே. அண்ணன் தாங்கண்ணா. ஏங்க அதோட கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம், கம்மி இருங்க. பாய வச்சு சும்மா இரு. ஆனால் நீங்கள் கொடுங்கண்ணே. அண்ணன் தாங்க. அண்ணுக்கு சொல்கிறேன் தாங்க. இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டான், நம்ம செஞ்சு காமிச்சாதான். சரி வா, பழம் வாங்கியாச்சுல. நீ இப்போ நான் வரேன். அண்ணே அந்த பழம் எவ்வளோ? அதேம்மா கம்மி ரூபாதாம்மா, 40 ரூபா கொடுமா, எடுத்துக்கோம்மா. கொடுங்க அதை. இந்த வரம்மா, இந்தாங்கம்மா. இதாங்கண்ணா. ரைட்டுமா. வாங்க. நீ நான் பையில வாங்கின ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். இன்னமும் இங்க வா. என்ன வாங்கின அந்த பழக்கடையில? அங்கேயே உன்னை கத்தக்கூடாது இருந்தா கம்முன்னு இருந்தேன். கத்தக்கூடாதுன்னு கம்முந்தியா? என்ன சொல்ற? பழம் எவ்வளோக்கு வாங்கின? 60 ரூபாய் கொடுத்து வாங்கின. 40 ரூபாய்க்கு வாழைப்பழம் பை ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். எது 40 ரூபாயா? பழத்தை காட்டு. ஓ, என்னங்க பாக்குறீங்க? சொல்றேன். இந்த பழத்தை சாப்பிடு. ஐயா இது நல்லா இல்லை, வேற பழம் எடுத்து கொடுங்க. இதுல எந்த பழம்னாலும் எடுத்து சாப்பிடுங்க. ஏங்க இதுல எதுவுமே நல்லா இல்லைங்க, வேற எடுத்து கொடுங்க. ஓகே, இதை புடி. இதுல ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடு. இதோ ஒன்று, ஒரு 3 பழம் நல்லா இருக்குதுங்க. 3 பழம் நல்லா இருக்குல்ல? இதுவும் இந்த பாரு கொல கொலன்னு இருக்கு, இது தூக்கி போட்டுடலாம். வேணாம். இதுவும் அப்படிதான் இருக்கு, இதுவும் போட்டுடுறேன். ஏன்னா இல்லை நீ சாப்பிட்டு காமித்த பாரு, வெடி போட்டுருக்கா. இதுவும் வேணாம். இதுவும் சாப்பிட முடியாதுல்ல, ஓரமா போடு. பாரு அடிபட்டுருக்குல்ல, இதுவும் சாப்பிட முடியாது, போடு. இதுவும் நொந்து இருக்கு, தூக்கி போடு. இதுவும் கெட்டு போச்சு, தூக்கி போடு. பாத்தியா? இது பாரு, இதையும் தூக்கி போடு. இதுல எதுவும் நல்லா இல்ல, தூக்கி போடு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இதுவும் அடிபட்டு இருக்கு பாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? இதுவும் போச்சு. நீ 40 ரூபாய்க்கு வாங்கி கையில ஒரு 3 பழம் நல்லா இருக்குன்னு, இன்னும் 1 2 தேர்வுன்னு வச்சுக்கோ. ஒரு 10 ரூபாய் பழம் தான் சாப்பிட முடியும், மீதி 30 ரூபாய் லாஸ். சரி, நிறைய பழம் குத்தானேன்னு வாங்கினேன். நிறைய பழம் குத்தானேன்னு வாங்கினேன், அது ஏதாவது சாப்பிட முடியுமா? நானும் தானே வாங்கினேன் உன் கூட வந்து. நீ 40 ரூபாய்க்கு வாங்கின, நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். 60 ரூபாய் பழத்தையும் சாப்பிடலாம், 1 ரூபாய் கூட வேஸ்ட் கிடையாது. நீ 40 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா ஜாஸ்தி, மீதி 30 ரூபாய் வேஸ்ட். ரேட்டும் கம்மியா இருக்குது, நிறைய பழம் கொடுக்குறாங்களேன்னு வாங்கினேன். ரேட்டு கம்மியா இருக்கு, நிறைய தராங்கன்னு ஏமாறாம இது மாதிரி காசு கொடுத்து வாங்கினா அது யூஸ் பண்ணு, புரியுதா? அதை எடுத்து குப்பையில கொட்டிட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, சாப்பிடலாம். ஏங்க வேண்டாங்க, இங்கேயே வாங்கிடலாங்க. பட்டாசெல்லாம் பார்த்தோம், ரேட்டையும் பார்த்தோம், நல்லா தான் இருக்கு.
அழகு கிராக்கர்ஸ் உடைய சிறப்பம்சம் என்ன சார்? சார் அழகு கிராக்கர்ஸோட சிறப்பம்சம் என்னன்னா யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறோம் சார். அதுவும் 91% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி சார் 91% டிஸ்கவுண்ட் தர முடியும்? எங்களால் கொடுக்க முடியும் மேடம். ஏன்னா இந்த பட்டாசு புக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 முறையில் நடக்கும். ஒன்று ஜனவரி மாதம் ரொம்ப குறைஞ்ச விலையில நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஜூன் மாதம் அதோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தீபாவளி ஒட்டி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஜனவரி மாதமே நாங்கள் மிக குறைந்த விலையில் புக் பண்ணதுனால இப்போ எல்லா பட்டாசுகளும் தயாராகி வந்துட்டு இருக்கு. எங்களாலையும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் கொடுக்க முடியுது. அப்படியா சார்? சார் உங்ககிட்ட பட்டாசு புக் பண்ணணும்னா நேரில் தான் வரணுமா? சார் எங்ககிட்ட வந்து நேரடியாக தான் பட்டாசு வாங்கணும்னு அப்படிலாம் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. எங்களோட வெப்சைட்டு AAAcrackers.com, அதாவது AAAcrackers.com. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை த்ரூ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து பார்சல் பண்ணி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். ஒரு வீட்டுக்கு தேவையான பட்டாசு ஆர்டர் பண்ணா புக் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா? அனுப்பிடுவோம் மேடம். மினிமம் 3000 இருந்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். சார் புக்கிங் எந்த ஊருக்கெல்லாம் எடுத்து நீங்கள் அனுப்ப முடியும் சார்? சார் இதுக்கு முன்னாடி அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ணிட்டு இருந்தோம். பட் நாட்கள் குறைய குறைய வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது சார் அந்த இடத்துக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ரொம்ப சுருக்கிட்டோம் இப்போ. தீபாவளி நெருங்க டிஸ்டன்ஸும் குறைஞ்சிட்டு வரும். ஆமா சார், கொடுக்க முடியாது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லாருக்குமே. சரிங்க சார். சவுத் இந்தியா ஃபுல்லா கொடுக்குறீங்க. ஆமா சார். இது எத்தனை நாட்கள் இன்னும் டைம் இருக்கு சார்? சார் இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட அந்த புக்கிங் எல்லாமே நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் அதர் ஸ்டேட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே தமிழ்நாடு மார்க்கெட் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரி, இப்போ தமிழ்நாடுக்கும் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அனுப்பவே முடியாதுன்னு ஒரு டேட் எதனா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி எதனா இருக்கா? டெலிவரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்டோபர் 15, அதாவது ஆயுத பூஜை வரைக்கும் எங்களால கண்டிப்பா உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும் சார் தமிழ்நாட்டுக்குள்ள. ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற அந்த 5 நாள், அதாவது அக்டோபர் 20 வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர் அக்செப்ட் பண்ணா எங்களால கொடுக்க முடியும். பட் அதுக்கு எங்களால அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. இன்னொரு சிக்கலான கேள்வி சார் உங்ககிட்ட கேட்கணும்னு, லிஸ்ட் அனுப்பிச்சிருங்க. இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல மட்டும் ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வருது. அது எதனால சார் வருது? இப்போ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் எப்படி இந்த மாற்றம்லாம் வருது? கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாக்லாம் வந்து ஆர்டர் புக்கிங் போயிட்டே இருக்கும்போது திரும்ப அது எல்லாமே காலி ஆயிரும். ஸோ திரும்ப நீங்கள் ஆர்டர் புதுசாக ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இருக்கிற ரேட்டில் தான் கொள்முதல் பண்ண முடியும். அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வாங்கணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். ரொம்ப நன்றி சார். கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நிதானமாகவும் பதில் சொன்னீங்க. உங்கள் சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, வாங்குறவங்க சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும், நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு தொலைபேசி இருக்கா சார்? இருக்குது சார். எங்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எங்களோட மொபைல் நம்பர் 9585882553, அதாவது 95 85 88 25 53 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணியும் பேசலாம். இல்லை வாட்ஸ்அப் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் அது மூலமாக உங்களோட கோரிக்கையை வைக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே, அதாவது விருதுநகர் டு சிவகாசி ரோடு, நீங்கள் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு குமாரலிங்கபுரம் அப்படிங்கிற பஸ்ஸுக்குள்ள ஏறி நீங்கள் இந்த ஸ்டாப்புக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் கடைக்கு. இங்கே வந்து நீங்கள் உங்களோட பட்டாசுகளை வாங்கிக்கலாம். இல்லை நான் ஆன்லைன் த்ரூ தான் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வெப்சைட் பார்த்தீங்கன்னா AAAcrackers, அதாவது AAAcrackers.com. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதிலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்கள் கொடுத்த தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மக்களே, அழகு கிராக்கர்ஸ், இந்த கிராக்கர்ஸில் 91% ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா அவர் சொன்ன ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று மூலயமா முன்னாடியே புக் பண்ணுங்க. அப்போ தான் இமீடியட்டாக வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்போ தான் இதே 91% தள்ளுபடியோட அந்த பொருட்களை நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு அனுப்ப முடியும். உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி.